நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை அங்கனமும் கழுத்தினரும் அடுக்கடுக்காகவே மேடைகளும் இப்பேற்பட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா. அது பிள்ளை செல்வம். நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த மண்ணு நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? மண்ணு எப்படி அம்மா அப்பான்னு அழைக்கும்? கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டிருந்தாலும் இந்த தங்கம் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஒருபோதும் அழைக்காது. இல்ல வீட்டுல பீரோவுல நிறைய பணம் காசு வைத்திருந்தா அந்த பணம் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? அழைக்காது. இவை மூன்றுமே உணர்வற்ற உயிரற்ற வெறும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பா என்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே குழந்தை செல்வம் தான். அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். பேர்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் இப்ப ஒரு ஆளு நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் பார்க்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, உங்ககிட்ட எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருக்க அப்படியா கேட்பாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆகியாச்சாப்பா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அதை விட்டுட்டு இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் ஏந்தும் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணே பெண்கொடியாளும் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து ஈராறு வருடங்களாகவே தவம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா தீராத வினைக்கெல்லாம் தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவார்கள். அதனால் சிவனை நினைத்து நாமல் பிள்ளைக்காகவே தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளி சமா தலை மூழ்கி வெள்ளி சமா தலை மூழ்கி வெள்ளி சமா தலை மூழ்கி கம்பத்திற்கும் மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். தவம் இருக்கும் போது ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க? கோழி முட்டை எதுக்கு வைப்பாங்க? ஆம்லெட் போடுறதுக்கு. ஆமா.
ஆம்லெட் போடவா? ஆமா. நீ திண்ணி பண்டார உன்கிட்ட கேட்டா நீ அதைத்தானே சொல்லுவ? நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும். தவம் இருக்கும் போது தவத்துக்கு மேலே ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, எதற்காக? இவர் தவமாகப்பட்டது முக்தி பெறணுமான, ஆனால் கரு இருந்தா தான் அதுல உரு ஏறுமா. கரெக்ட். அதுக்காகத்தான் இந்த சாஸ்திரத்துக்காக வச்சிருக்காங்க. அதுக்காக தான் முட்டை கொண்டு வச்சிருக்காங்க. சரிதானே? நீ எல்லாம் சொல்லிருக்க பாரு. அப்படி கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு பேர்களும் தன்னுடைய நாவை ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? கிடையாது. 12 வருடங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து இரு பேர்களும் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள்? எப்படி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திரு புகழ் மறந்திடாமல் அண்ணா தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திரு புகழ் மறந்திடாமல் அரோகர அரணே அரணே அங்கே அரணாமத்தை சொல்லேவா சொல்லி அங்கே சொல்லி அவர் ஒரு வருடம் தவமிரு அங்கே உடையவன் வரவே 2 வருடங்கள் அங்கே ஈஸ்வரன் வரவே அவர் 3 நல்ல வருடங்கள் ஆதிமுக்கண்ணன் வரவே 5 நல்ல வருடங்கள் அங்கே அரணாறு வரவே 10 12 வருடகாலம் பகவானோ வரவே ஈராறு 12 வருடங்களாகவே தவமிருந்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது இதனால் இதுவரைக்கும் நாம இப்பேர்வட்ட தவம் இருந்து வந்தாலும் ஏன் இன்னும் சிவன் நாமளுக்கு மனமிறங்கி வரவில்லை? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? இல்லையே தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கர அடி ஆசையும் தவத்தை பாரும் இந்த அடி ஆசையும் தவத்தை பாரும் சாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சிவ சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரும் இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சாமி என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கர பாராமல் இருப்ப
போது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போது அப்ப ஏறிட்டு பார்த்தான் இறைவனாகிய சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கனி உலகம் எல்லாம் ஆண்டவன் படி இழக்கவே பயணமானினார். பார்த்தா இந்த பார்வதி எனக்குமே சிவன் தான் போறாரு வாராரு. நம்ம கைலாசத்திலே ஒத்தையில இருப்பதனால் நேரம் போகல. ஆண்டவா பரம்பொருளே இன்றைய தினத்திலே உங்களோடு படி இழக்க நானும் வருகிறேன். பார்வதி நான் தானடி படி இழக்க போவேன். திடீர்னு என் கூட நீ வாரம்னு சொல்லுகிறியே. ஆண்டவன் உலகத்தை தான் ஒரு விதமா படைத்திருக்கிறேன். உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கேன். பார்வதி ஒருவர் கூனாக இருப்பார், குருடாக இருப்பார், செவிடாக இருப்பார், பேடாக இருப்பார். நீ வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேப்ப. அதனால என்னோடு நீ வர வேண்டாம் பார்வதி, கையிலே அமர்ந்திரு வென்றார். சிவபெருமான் உன்னோடு நான் வரணுமானா என்ன செய்யணும்? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. உங்கள் அண்ணன் மீது ஆணையிட்டு தர வேணும் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் பார் உலகமெல்லாம் படி இழந்து முடிக்க என் பெருமானுடைய பரிசோதனையை கடந்து நாகலோக பட்டண வழியாகவே கைலாசத்திற்கு புறப்பட்டார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டு ஈசா இறைவா இப்பேற்பட்ட கம்பத்தவம் இருக்கிறார்களே இவர்களுக்கு என்ன வேண்டும்? பார்வதி 12 வருடமாகவே பிள்ளைக்காகவே தவம் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே இறைவா பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க உடனே பிள்ளை வாக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி பிள்ளை வாக்கியம்னா நீ நினைப்பதை போல் சாதாரணமா கிடையாது. அவர் போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். இவர் பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க கணக்கிலே என்ன நடக்கு? போன ஒரு செல்வத்தில் நாகமுடி ராஜவன் வேடுவனதான் பிறந்து 8 மாத சூழ்மாய் அம்பாலையை திருக்க அதன் உயிரமாய் திருக்க நாகக்கண்ணி பெண்கொடியா மருத்துவமாதான் பிற 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க கருவ கலைத்திருக்க உருமருந்த கொடுத்திருக்க உருவ கலைத்திருக்க கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை வா நாம கைலாசம் போவோம். இறைவா ஒரு பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியாது. இப்பொழுதே நீங்கள் குழந்தை பாக்கியம் கொடுத்தாக வேண்டும். பார்வதி பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும். நான் கைலாசம் போற நீ புறப்பட்டு வாரியா இல்லையா அப்படின்னு ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்க முடியாதென்றார். பார்வதி கண்டிப்பா பிள்ளை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இதோடு நாமல் விடக்கூடாது. இப்பொழுதே நாமல் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று பார்வதி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு பகவான் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஹலோ, திரு ராமநாத ஆதித்தன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வில்லிசை மாதவியின் ஸ்பான்சர் திரு ராமநாத ஆதித்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
பரம்பொருளே பிள்ளை இல்லாத இருவருக்கும் சக்தி நான் கருவாயை சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. அப்படி கருவச்சு பிறந்தால் அது தெய்வமும் கிடையாது. ஆட்சி வரங்களை தந்தால் நான் மதலையாக போய் பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே நீ அவதார பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல அமிர்த 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க அதை மேலவாசல் கோட்டையிலே வைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை செய்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்த போறா தாயனால Come on!
தப்பு